அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது முக்கியமான தலைப்பு. ஒரு மனிதனுடைய உயிர் வாழ்க்கைக்கு தொப்புளில் நம்ம சிகிச்சை செய்யும் பொழுது, எண்ணெய் சிகிச்சை என்ற ஒரு அற்புதமான சிகிச்சை செய்யும்போது அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், பல்லாயிரக்கணக்கான நன்மைகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், தொப்புளில் தான் ஒரு மனிதனுடைய 72,000 நாடி நரம்புகள் சேருது அப்படின்றாங்க. ஒரு தாய்க்கும் சேய்க்கும் இடையே உள்ள பந்தம் தொப்புள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த யோக சக்கரங்களில் மணிப்புரம் அப்படின்னு ஒரு சக்கரம் இருக்குது, சோலார் ஃப்ளக்ஸஸ்ன்னு. தொப்புளுக்கு கிளாக் வைஸில் ஒரு 10 சுற்று விரலில் ஆள்காட்டி விரலை வச்சு 10 சுற்று கிளாக் வைஸ்லேயும் 10 சுற்று ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் ஒவ்வொரு நாளும் நாம் அதற்கு ஸ்டிமுலேஷன் ஊக்கம் கொடுக்கும்போது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளுக்கு நம்ம ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதா மருத்துவம் சொல்லுது, இயற்கை மருத்துவம் சொல்லுது. அவ்வளவு அற்புதமான ஒரு தொப்புளில் ட்ரீட்மெண்ட்டில் எண்ணெய்களை பயன்படுத்தும் போது என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கலாம். தொப்புள் என்பது நம்மை படைத்தவர் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பரிசு தான். அறிவியல் படி கருவுற்றவுடன் முதல் அணு உருவாகும் இடம் தொப்புள் தான். தொப்புள் உருவானவுடன் அது தாயின் நஞ்சிக் கொடியுடன் தொப்புள் கொடி மூலம் இணைக்கப்படுகிறது. நமது தொப்புள் உண்மையிலேயே ஆச்சரியப்படும் ஒன்றுதான். அறிவியல் படி ஒரு மனிதன் இறந்தவுடன் 3 மணி நேரம் அந்த தொப்புளில் வெதுவெதுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. காரணம், ஒரு பெண் கருவுற்றதும் பெண்ணின் தொப்புள் மூலம் குழந்தையின் தொப்புள் வழியாக கருவிலுள்ள குழந்தைக்கு ஊட்டச்சத்து வழங்கப்படும். முழுமையான ஒரு குழந்தையாக மாறுவதற்கு 270 நாட்கள் ஆகிறது. நம்ம ஏற்கனவே 270 நாட்கள் இந்த நட்சத்திரங்கள் எப்படி 260 நாள்கள் நம்முடைய உடம்பை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கிறோம். தொப்புளுக்கு நம்ம சிகிச்சை கொடுத்தாலே நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும், நாடி நரம்புகளுக்கும் வலுப்போகும் அப்படின்றது அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தையினுடைய தொப்புள் பாதுகாக்கப்பட்டிருந்தால் அவனுடைய பிற்கால வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைன்னா தொப்புளை வைத்தே ட்ரீட்மெண்ட் செய்யும் பொழுது 100% ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகுதுன்னு இப்போதைய மருத்துவ அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த உடல் நலத்திற்கு இந்த தொப்புள் எவ்வளவு நல்லது என்று பார்க்கலாம். உடல் பொறுத்த வரைக்கும் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. உடல் நலத்தில் வெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் பிரச்சனையாச்சுன்னா சம்திங் இஸ் லாஸ் தான் ஆகும். ஹெல்த்து அப்படின்றது நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா எனிதிங் இஸ் லாஸ் அப்படின்னு ஆகும். ஆனால் கேரக்டர் லாஸ் ஆச்சுன்னா எவ்ரிதிங் இஸ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில பழமொழி ஒன்று இருக்குது. திருமூலர் கூட உடம்பை பற்றி சொல்லும் பொழுது, உடலை முன்னர் இழுக்கென்று இருந்தேன், உடலுக்குள் உத்தமன் கோயில் கொண்டதனால் உடலை யானிருந்து ஓம்புகின்றனே அப்படின்றாரு. உடலால் அழிவர் உயிரால் அறிவர், திண்ணிய மெஞ்ஞானமும் சேதிக்க மாட்டார், உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு உடலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் சித்தர்கள் சொல்கிறாங்க. இன்னும் ஔவையார் எல்லா படியாலும் எண்ணினால் இவ்வுடம்பு பொல்லா புழுமடி நோய் புன்குரம்பை நல்லார் அறிந்திருப்பர் ஆதலினால் ஆம் கமல நீர்போல் பிரிந்திருப்பர் பேசார் பிறர்க்கு அப்படின்றாங்க. எல்லா வகையிலும் எண்ணி பார்த்தால் இந்த உடம்பானது தீய புழுக்களுக்கும் பற்பல பிணிகளுக்கும் இருப்பிடமாக உள்ளது. நல்ல அறிவுடையோர் இதனை இழிவானது என்று அறிந்திருப்பர். ஆகையால் அவர்கள் தாமரை இலை மீது தண்ணீர் போல ஒட்டாமல் இருப்பர். இதனை பற்றி பிறரிடம் எதுவும் கூற மாட்டார்கள் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. அவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இன்னும் சிவவாக்கியனார் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டாரை வேர்த்திரைப்பு வந்தபோது வேதம் உதவுமா அப்படின்றார். இறப்புன்றது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். அது சாத்திரங்கள், அதாவது மருத்துவ படிப்பு படித்த ஒருத்தனுக்கு இறுதி காலத்தில் வேர்த்து இறைப்பு வரும் அப்படின்றாங்க. எப்பயுமே மூச்சு வாங்கி தான் உயிர் போகும் அப்படின்றது அறிவியல் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் இறப்பதற்கு முன்பாக ஆழமான மூச்சை எடுத்து விடுவாங்க. அதுதான் வேர்த்து இறைப்பு வந்தபோது வேதம் அவன் படித்த படிப்பு அவனை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் சிவவாக்கியனார் அப்படின்னு. அதாவது பொதுவாக உடல் வயதாக தன்னுடைய நிலையிலிருந்து உடல் ரீதியான செயல்பாடுகள் குறைந்துவிடும். இது திருமறையான திருக்குறானில் கூட இதை பற்றி சொல்லப்படுது. இறையனார் உம்முடைய சக்தியை
உன்னுடைய வயோதிக நிலையில் நாம் எடுத்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேத வாக்கு இருக்குது. இன்னும் பகவத்கீதையில் பீரிய போர்வையை பெறத்து பின்னரே வீரிய போர்வை விரும்புவாரென ஊரிய உடம்பனை உளுத்த உண்மைதான் மறுவொரு உடம்பனை மறுமன்னனே அப்படின்றான். எப்படி உன்னுடைய சட்டையை நஞ்சு போச்சுன்னா நீ எப்படி தூக்கி வீசாட்டுறையோ அதே மாதிரி உன்னுடைய உடம்பு நஞ்சிருச்சுன்னா உயிரானது தூக்கி வீசாட்டிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறாக இவ்வளோ விஷயங்கள் இந்த இதில் இருந்தாலும் இன்னொரு பழமொழி கொடுக்குது, தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சிதான் மெய்வருத்தக்கூடி தரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. என்னென்னா இவ்வளோ விஷயங்கள் சாவதுமை சாஸ்திரங்கள் போய் சாவதுமை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நம்முடைய முயற்சியானது நம்முடைய உடலை பாதுகாப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியானது நம்முடைய உடலை நிச்சயமாக பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் நாம் இந்த எண்ணெய் எப்படி தொப்புள்ள பயன்படுத்துறது அப்படின்னும் நம்முடைய உடல் பித்தம் கபம் சிலேகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 குற்றங்கள் இருக்குது. இந்த 3 குற்றங்களில் தான் நோய் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சித்தர்கள். இந்த வெப்ப நோய்க்கு நம்ம விளக்கெண்ணெயை உச்சந்தலையிலையும் தொப்புள்லேயும் கால் கட்டை விரலில் 2 கட்டை விரலையும் ஒரு சிறிதளவு சும்மா ஒரு மேலே தடவி விட்டால் போதும். ஒரு 2 நிமிடங்களில் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உடல் சூடு குறையும். உடல் சூட்டில் தான் வயிற்று வலி வரும், அடி வயிற்றில் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் தொப்புளில் விளக்கெண்ணெயை வைக்கும்போது மிக அற்புதமாக வேலை செய்யும். விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய எள்ளெண்ணெய் வைக்கலாம், எதுவும் கிடைக்கலன்னா தேங்காய் எண்ணெய் வைக்கலாம். ஏதோ ஒரு எண்ணெயை நம்ம தொப்புளில் தடவும் போது மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய நிலைமையாக இருக்குது. இரவு படுக்கும் பொழுது தினமும் தொப்புளில் எண்ணெய் வைக்கிறவங்களுடைய உடம்பானது 72,000 நாடி நரம்புகளுக்கு ரீஃப்ரெஷ் கொடுக்குறோம். 12 மூல உறுப்புகளை செயல்படுத்த வைக்கிறோம். இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இருக்குது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளும் தொப்புளில் தான் இணைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மேலும் தொப்புள்ள எண்ணெய் போடுவதன் மூலம் கண்கள் வறட்சி குறைந்து கண் பார்வை கணையம் சீரற்ற தன்மையை சரி பண்ணுது. மேலும் குதிங்கால் மற்றும் உதடு வெடிப்புகளை முகப்பொலிவின்மையை பளபளக்க செய்கிறதுக்கு இந்த எண்ணெய் தடவுறதுனால வேலை செய்யுது. முடி இல்லாதவங்களுக்கு முடியில் தேங்காய் எண்ணெய் தடவுறது அதுக்காக தான், முடியை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது தான். மூட்டு வலி, நடுக்கம், உடல் சோர்வு, முழங்கால் வலி, வறண்ட சருமம் இவைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறதுக்கு கூட இந்த எண்ணெய்களை நாம் பயன்படுத்தலாம். எண்ணெய்களை எள்ளெண்ணெயை ஒரே ஒரு சிட்டிகை விரலில் விட்டுட்டு அந்த தொப்புளை சுற்றிரும் 1 இன்ச்சு அளவுக்கு தடவி விடணும். இந்த கண்கள் வறட்சி நீங்க, குறைந்த பார்வை சரியாக, பளபளப்பான தலைமுடி பெற, மெருகூட்டப்பட்ட சருமம் பெற, இரவில் படுக்கைக்கு செல்லும் முன் 3 துளி சுத்தமான நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் இல்லைனா எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெயை தொப்பிலை சுற்றி பரவ விடணும். முழங்கால் வலி குணமாகும். இரவில் படுக்கைக்கு செல்லும்போது ஒரு 3 துளி ஏதோ ஒரு எண்ணெய், விளக்கெண்ணெய் மிக சிறப்பு இருக்கிறதுலேயே. நடுக்கம், சோர்வு, மூட்டு வலி, வறண்ட சருமத்திலிருந்து நிவாரணம் பெறக்கூடியது. இது இவ்வளவு அற்புதமான விஷயங்களை இது செய்யுது. எந்த நரம்பில் இரத்தம் வறண்டு உள்ளதோ அதனை உங்கள் தொப்புளில் கண்டுபிடிக்க இயலும். அதனால் தொப்புளில் எண்ணெய் குறிப்பிட்ட வறண்ட நரம்புகளுக்கு அனுப்பி திறக்க செய்கிறது. அதுதான் 72,000 நாடி நரம்பு அப்படின்னும்போது அதுவும் அதில் சேருது. ஒரு குழந்தைக்கு வயிற்று வலியில் அவதிப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த காலத்துலலாம் பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க இருப்பாங்க, அவங்க தொப்புளில் எண்ணெய் வைப்பாங்க. ஒரே கொஞ்ச நேரத்தில் அழுதுகிட்டு இருக்கிற குழந்தை சிரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இந்த எண்ணெய் வேலை செய்கிறது. இதை நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். ஒரு சின்ன விஷயந்தான். தூங்க போகும்போது இந்த கால்களுக்கெல்லாம், கால் இடுக்குகளுக்கெல்லாம் எண்ணெய் போடும் பொழுது கால் வெடிப்பு, புண்கள் ஏற்படாது. எப்படி நம்ம நம்மளுடைய முகத்தை பொறுப்பாக பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி கால்களையும் பொறுப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா வயதான காலங்களில் சர்க்கரை வியாதிகளால், நீரிழிவு நோயினால் வரக்கூடிய அந்த புண்கள் வராமல் செய்கிறதுக்கு இந்த எண்ணெய் தடவுறது மிக மிக முக்கியம். வாஸ்லின் தடவலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச எந்த எண்ணெய் இருந்தாலும் இப்போ தடவலாம். ஃப்ரெஞ்ச் ஆயில்னு கடையில் விற்கிது. அது நல்ல பாதாம் அப்படின்ற கொட்டைகள்லேருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய்கள், அதை தடவலாம். ஏன்னா அதனுடைய விலை அதிகம் அப்படின்றதுனால விளக்கெண்ணெய் எள்ளெண்ணெயை தடவலாம். இப்படி ஏதோ ஒன்று தடவலாம். தொப்புளில் தினமும் தடவிட்டு வரும் பொழுது நம்முடைய உறக்கம் நல்ல ஆரோக்கியமான உறக்கம் இருக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில் உறக்கத்தை தொலைச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஒரு பழமொழி இருக்குது, ஒரு நாள் தூக்கம் கெட்டால் 2 நாள் வேலைக்கு விடும் அப்படின்ட்டு. அதனால் உங்களுடைய தொப்புளை வந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். மிக அற்புதமான ஒரு சிஸ்டமேட்டிக் தொப்புள், சோலார் ஃப்ளெக்ஸஸ் அப்படின்னு அது பேர். தொப்புளுக்கு வந்து ஆன்டி கிளாக் அண்ட் கிளாக் வைஸில் தினமும் ஒரு 10 சுற்றுக்கள் சுற்றும் பொழுது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியுது. அக்குபஞ்சர் படித்தவங்களுக்கு தெரியும். அக்குபஞ்சர், டச் ஹீலிங் படித்தவங்க, பிராணிக் ஹீலிங் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம உடம்புல வந்து ஒரு சின்ன விஷயங்கள் செய்கிறதுனால பெரிய டாக்டரும் தேவையில்லை, மருந்தும் தேவையில்லை. நோ டாக்டர், நோ மெடிசன், ஃபுல்லி ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவான். ஹெல்த்தி அண்டு வெல்த்தி மெனி எ இயர் அப்படின்வான். எனவே நீங்களும் இந்த தொப்புளுக்கும் உடலில் குறிப்பிட்ட இந்த பாதங்களுக்கும் எண்ணெயை பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.